10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, next பாருங்க example 7.8. Sum first read பண்றோம். The price of a product is related to the number of units available supply by the equation Px plus 3P minus 16x equal to 234, where P is the price of the product per unit in rupees and X is the number of units. Find the rate at which the price is changing with respect to time when 90 units are available and the supply is increasing at a rate of 15 units per week. சம்மில் என்ன சார் சொல்லிங்கன்னா, தி ப்ராடக்ட் ஆஃப் ஏ ப்ரைஸ், ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் எதை ரிலேட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸை ரிலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ப்ரைஸையும் அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸையும் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் தான் என்ன சொன்னால் Px plus 3P minus 16x equal to 234. இந்த ஈக்குவேஷனில் Pங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேர் P is the price of the product, அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து Pன்னு சொல்லியிருக்காங்க. பர் யூனிட், ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் தான் என்ன சொன்னால் P இன் ருபீஸ். எதில் சொன்னால் ருபீஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுங்கிறது என்ன சொன்னால் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், அந்த ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் என்ன சொன்னால் எக்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபைண்ட் தி ரேட் அட் விச் தி ப்ரைஸ் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பொறுத்து அந்த ப்ரைஸில் ஏற்படக்கூடிய அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் அதை கேட்குறாங்க. அப்போ ப்ரைஸுங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லலாம், P இஸ் தி ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட். Pங்கிறது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சொல்லும்போது இங்கே எழுதியிருக்க பாருங்க, ஏரோ மார்க் போட்டு dP/dt. dP/dtங்கிறது தி ரேட் அட் விச் தி ப்ரைஸ் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் dP/dt. இந்த dP/dt தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை தான் கண்டுபிடிக்கணும். எப்போ சார்னா அந்த ப்ராடக்ட் வந்து 90 யூனிட்ஸாக இருக்கும்போது ஆர் அவைலபிள் அண்ட் தி சப்ளை இஸ் இன்க்ரீஸிங் அட் ஏ ரேட் ஆஃப் 15 யூனிட்ஸ் பர் வீக். அந்த ப்ராடக்ட் வந்து அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பொறுத்து அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ரேட்டு தான் என்ன சார்னா 15 யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸுங்கிறது எக்ஸு. அப்போ எக்ஸில் ரேட் ஆஃப் சேஞ்சுனா dx/dt. அப்போ 15 யூனிட்ஸ் பர் வீக்குங்கிறது என்ன சொன்னால் dx/dt. நமக்கு என்ன கொடுத்துருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 90 யூனிட்ஸ் ஆகும். dx/dt 15 யூனிட்ஸ் பர் வீக்காக இருக்கும்போது நமக்கு dP/dt என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சம் புரியுங்களா? இப்போ பாருங்கள், சொல்யூஷனில் கிவன் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் Px plus 3P minus 16x equal to 234. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ணிக்கிறோம். அதாவது லெஃப்ட் சைடில் Pங்கிற டேர்ம்லாம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ரிமைனிங்லாம் என்ன பண்ணோம், ரைட் சைடு கொண்டு போயிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், Px plus 3P லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். இந்த minus 16xை ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 16x ஆயிரும். ஆல்ரெடி ஒரு 234 இருக்குது. அப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 234 + 16x. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் ரெண்டு டைம்லேயும் P இருக்குது. Pயை காமனாக எடுத்தோம்னா P × x + 3 = 16x + 234ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு dP/dt நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு Pங்கிற டேர்ம் மட்டும் வச்சுட்டு இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு கூட x + 3யை ரைட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைல் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா P = 16x + 234 / x + 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு டு ஃபைண்ட் dP/dt கொஷின் மார்க் என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை கொஷின் மார்க்கில் எடுத்துக்கணும். அப்போ dP/dt நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ சார், when x equal to 90 and dx/dt equal to 15 units per week. x equal to 90 ஆகும், dx/dt equal to 15 இருக்கும்போது நம்ம dP/dt கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t. அப்போ டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு
t. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இதில் இந்த பிங்கிற வேரியபிளும் எக்ஸுங்கிற வேரியபிளும் என்ன சொன்னால் சேஞ்ச் ஆகக்கூடிய வேரியபிள். அப்போ இந்த பியும் நம்ம என்ன பண்ணலாம், டீயை பொறுத்து டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எக்ஸும் என்ன சொன்னால் சேஞ்சிங் வேரியபிள், அதான் எக்ஸையும் என்ன பண்ணலாம் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ பியை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dp/dt, இந்த எக்ஸை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx/dt. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா u/v ஃபார்மில் இருக்குது, அதாவது நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா அப்படின்னா u/v ஃபார்முலா. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u/v ஈக்குவல் டு v இன்ட்டு u டேஸ் மைனஸ் u இன்ட்டு v டேஸ் டிவைட் பை v ஸ்கொயர். அதாவது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை u இந்த vனும் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை uன்னு எடுத்துக்கணும். அப்போ u ஈக்குவல் டு 16x + 234, v ஈக்குவல் டு x + 3. அப்போ u/v ஃபார்மில் இருக்குது. அப்போ u/v ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், பியை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dp/dt ஈக்குவல் டு ரைட் சைடில் ஃபார்முலா என்ன சொல்லணும் v இன்ட்டு u டேஸ், விங்கிறது x + 3. அப்போ x + 3 இன்ட்டு u டேஸ், uங்கிறது 16x + 234. அப்போ இந்த 16x + 234 டைமை பொறுத்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 16ங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸுங்கிறது சேஞ்சிங் வேரியபிள். அப்போ கான்ஸ்டன்ட் ஒரு ஃபங்க்ஷனோட மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். 16 இன்ட்டு எக்ஸை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே எக்ஸில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx/dt ப்ளஸ் 234ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன சொன்னால் 0. அப்போ v இன்ட்டு u டேஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா x + 3 இன்ட்டு 16 இன்ட்டு dx/dt ப்ளஸ் 0 மைனஸ், இது ஃபார்முலாவில் வர மைனஸ். நெக்ஸ்ட்டு u இன்ட்டு v டேஸ், யூங்கிறது என்ன சொன்னால் 16x + 234. இப்போ 16x + 234 இன்ட்டு v டேஸ், விங்கிறது என்னது x + 3. இந்த x + 3யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ எக்ஸை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx/dt ப்ளஸ் இந்த 3யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகேங்களா? அப்போ டிவைட் பை v ஸ்கொயர், விங்கிறது x + 3. அப்போ x + 3 ஹோல் ஸ்கொயருங்கிறது டினாமினேட்டர். அப்போ dp/dt ஈக்குவல் டு x + 3 இன்ட்டு 16 dx/dt ப்ளஸ் 0 மைனஸ் 16x ப்ளஸ் 234 இன்ட்டு dx/dt ப்ளஸ் 0 ஹோல் டிவைட் பை x + 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் நியூமரேட்டரில் இந்த 16 dx/dt இன்ட்டு x + 3 மைனஸ் 16x ப்ளஸ் 234 இன்ட்டு dx/dt, இந்த ரெண்டு டேர்ம்லையுமே dx/dt இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் என்ன பண்ணுறோம், நியூமரேட்டரில் dx/dtயை காமனாக எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், dp/dt ஈக்குவல் டு x + 3 இன்ட்டு 16 மைனஸ் 16x ப்ளஸ் 234 டிவைட் பை x + 3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த dx/dt காமனாக எடுத்து இன்ட்டு மல்டிப்ளை இன்ட்டு dx/dt. இப்போ dp/dt ஈக்குவல் டு x + 3 இன்ட்டு 16 மைனஸ் 16x ப்ளஸ் 234 டிவைட் பை x + 3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx/dt. ஓகேங்களா? இப்போ சிம்பிளை பண்ணுறோம். இப்போ சிம்பிளை பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இந்த 16 இந்த x + 3 16 எடுத்துகிட்டு x + 3யோட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த மைனஸ் எடுத்துகிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப், dp/dt ஈக்குவல் டு இந்த 16 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 16x ப்ளஸ் 16 இன்ட்டு 3 48 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 16x மைனஸ் 234 டிவைட் பை x + 3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx/dt. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளஸ் 16xும் மைனஸ் 16xும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும், 48 மைனஸ் 234ங்கிறது நியூமரேட்டரில் இருக்கும். ஆட் பண்ணால் 48 மைனஸ் 234 வந்து மைனஸ் 186 டிவைட் பை x + 3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx/dt. ஆல்ரெடி நமக்கு எக்ஸோட வேல்யூ dx/dtயோட வேல்யூ தெரியும். என்னது, எக்ஸோட வேல்யூ 90, dx/dtயோட வேல்யூ 15. அப்போ இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் 186 டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக 90னா 90 ப்ளஸ் 3 93 ஹோல் ஸ்கொயரை 93 இன்ட்டு 93ன்னு எழுதியிருக்கும் இன்ட்டு dx/dt அதோட வேல்யூ 15 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கும். புரியுதுங்களா? மைனஸ் 186 டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக 90 சப்ஸ்டியூட் பண்ணால் 90 + 3 93 ஹோல் ஸ்கொயரை 93 இன்ட்டு 93 இன்ட்டு dx/dtயோட வேல்யூ 15. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ இந்த 15க்கும் 93க்கும் என்ன பண்ணோம், 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 3s are 15, 31 3s are 93. அப்போ 93க்கும் 15க்கும் கேன்சல் பண்ணும்போது இங்கே 5 இங்கே 31. நெக்ஸ்ட்டு இந்த 186க்கும் 31க்கும் இந்த 93க்கும் கேன்சல் பண்ணோம்னா 186ல் எத்தனை 3s இருக்குன்னா 62 3s இருக்கும்.
93 கேன்சல் பண்ணும்போது 31. நெக்ஸ்ட்டு இந்த 62வையும் 31ஐயும் நம்ம கேன்சல் பண்ணும்போது 2 31s இருக்கும் 61ல். அப்போ 31 62 கேன்சல் பண்ணால் 2. அப்போ ரிமைனிங் எது மட்டும் தான் சார் இருக்கணும், 2 × 5. ஒரு சைன் இருக்குது, என்னது மைனஸ் நெகட்டிவ் இருக்குது. அப்போ -2 × 5 -10 டிவைட் பை டினாமினேட்டில் ஒரு 31 இருக்குது. அப்போ -10 டிவைட் பை 31 இதை சிம்பிளை பண்ணால் ஈக்குவல் டு என்னது -0.32. இதுதான் என்ன சொன்னால் dp/dt. அப்போ நெகட்டிவில் இருக்குது. அப்போ நெகட்டிவில் இருக்குன்னா அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதான் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, நமக்கு என்ன ஆகலை, இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது பாருங்கள், therefore price is decreasing at the rate of ₹0.32 per week. ஒரு வீக்குக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது ப்ரைஸ் அப்படின்னா ₹0.32 வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ரெகைன் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சம்மில் கொடுத்துருக்கிறது என்ன சார் இருக்குன்னா, ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் எதை ரிலேட் பண்ணியிருக்குன்னா அந்த ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸை, அவைலபிள் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை ரிலேட் பண்ணியிருக்கு. அதை ப்ரைஸையும் நம்பர் ஆஃப் யூனிட்ஸையும் ரிலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. px + 3p - 16x = 234. இதில் pங்கிறது ப்ராடக்டோட ப்ரைஸ், எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அடுத்தது நமக்கு என்ன சார் கேட்குறாங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், dp/dt கேட்குறாங்க. எப்போ சார்னா x = 90 ஆகும், dx/dt வந்து 15 யூனிட்ஸாக இருக்கும்போது நமக்கு dp/dt கேட்குறாங்க. கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கணும். அதை ரீரைட் பண்ணி p லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி, அதாவது ப்ரைஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி, ரிமைனிங்லாம் ரைட் சைடு இருக்கும்போது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். அந்த ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே u/v ஃபார்முலா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்முலா ஃபங்க்ஷன் இருக்கனால u/v ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். u/v ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். v × u dash - uv dash divided by v². u/v ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, pங்கிறது சேஞ்சிங் வேரியபிள், எக்ஸுங்கிறது சேஞ்சிங் வேரியபிள். வித் ரெஸ்பெக்ட் டு ரெண்டுமே டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடியது. அப்போ பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண dp/dt, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண dx/dt. இதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அடுத்து சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா -0.32 கிடச்சிருக்கு. இதில் நம்ம ஆன்சர் எடுத்து எழுதும்போது டிக்ரீஸிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே மைனஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. டிக்ரீஸிங் ப்ரைஸ் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் இஸ் அப்படின்னு எழுதினோம்னா நீங்கள் -0.32 பர் வீக்னு எழுதணும். இந்த டிக்ரீஸிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா நமக்கு இங்கே மைனஸ் தேவையில்லை. அப்போ therefore price is decreasing at the rate of ₹0.32 per week. Next example 7.9. Salt is poured from a conveyor belt at a rate of 30 cubic meter per minute, forming a conical pile with a circular base whose height and diameter of base are always equal. How fast is the height of the pile increasing when the pile is 10 meter high? சார் என்ன சார் சொல்கிறாங்கன்னா, ஒரு கன்வேயர் பெல்ட்லேருந்து சால்ட்டு கொட்டுறாங்க. கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்திங்கன்னா இந்த நம்ம கான்க்ரீட் போடும்போது பார்த்துட்டு இந்த மிஷின் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு டிப்பர் லாரிலேருந்து மணல் கொட்டும்போது பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு கன்வேயர் பெல்ட்லேருந்து சால்ட்டு கொட்டும்போது நமக்கு என்ன ரேட்டில் சார் கொட்டுறாங்க, ரேட் ஆஃப் 30 cubic meter per minute. ஒரு மினிட்ஸுக்கு 30 cubic meter விதத்தில் என்ன பண்ணாங்க கொட்டுறாங்க. அப்போ கியூபிக் மீட்டர்னு சொல்லும்போதே நமக்கு இங்கே என்ன சொன்னால் வால்யூம். அப்போ வால்யூமில் சேஞ்ச் ஆகுது பர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ விதத்தில் கொட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 30 cubic meter per minute நம்ம dv/dtன்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. அப்போ கன்வேயர் பெல்ட்லேருந்து சால்ட்டு இந்த ரேட்டில் கொட்டுறாங்க. கொட்டும்போது நமக்கு என்ன ஃபார்மேட்டில் சேஃப் இருக்குது அப்படின்னா கோனிக்கல் பைல், ஒரு கூம்பு வடிவத்தில் நமக்கு ஒரு ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த கோனோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார் இருக்கணும், வித் ஏ சர்க்குலர் பேஸ் வந்து எப்படி சார் இருக்கணும், சர்க்குலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க, சர்க்குலர் பேஸ். அப்புறம் வேறு என்ன சார் சொன்னால், ஹூஸ் ஹைட் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் பேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். எப்பயுமே அந்த கோனோட ஹைட்டும் அந்த சர்க்குலர் பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த சர்க்கிளோட டயாமீட்டரும் பார்த்திங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் பேஸ் ஆல்வேஸ் ஈக்குவலாக இருக்கும். ஹைட்டும் அந்த டயாமீட்டரும் எப்பயுமே என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஹைட்டுனா நம்ம ஹச்சுன்னு எடுத்துக்குவோம், டயாமீட்டர்னா டின்னு எடுத்துக்குவோம். அப்போ ஹச்சும் டியும் என்ன சொன்னால் ஈக்குவல், ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் என்னன்னு பாருங்கள், ஹவு ஃபாஸ்ட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி பைல் இன்க்ரீஸிங் வென் தி பைல் இஸ் 10 மீட்டர் ஹை. அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பைல் அந்த கோனோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்குறாங்க. அப்போ ஹைட்டோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா dh/dt நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ சார் அப்படின்னா ஹைட்டு வந்து 10 மீட்டராக இருக்கும்போது dh/dt கண்டுபிடிக்கணும்.
இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், அந்த கோனோட ஹைட்டும் டயாமீட்டரும் எப்படி சார் இருக்குன்னா ஆல்வேஸ் ஈக்குவல். இந்த ஒரு லைன் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். அப்போ இந்த 30 கியூபிக் மீட்டர் பர் மினிட்ஸுங்கிறது dV/dt. நெக்ஸ்ட்டு ஹைட்டும் டயாமீட்டரும் ஈக்குவலாக இருக்குது, ஆல்வேஸ் ஈக்குவல்னு சொல்லும்போது h = d, அதை எடுத்துக்கிறோம் கிவன். அடுத்து என்ன சார் கேட்குறாங்கன்னா dH/dt, h = 10 மீட்டராக இருக்கும்போது dH/dt என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் சம்மை ஒரு தடவை ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள் சொல்யூஷனில் பாருங்கள். let h and r be the height and the base radius. இப்போ டயக்ராம் பாருங்கள், இந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து அந்த சால்ட்டு கொட்டுற மாதிரி போட்டிருக்கோம். அப்போ அது என்ன ரேட்டில் சார் கொட்டுறாங்கன்னா dV/dt 30 மீட்டர் கியூப் பர் மினிட்ஸ் ரேட்டில் கொட்டுறாங்க. கொட்டும்போது இந்த சர்க்குலர் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸ் வந்து எப்படி சார் இருக்குன்னா சர்க்குலர் பேஸாக இருக்குங்கிறான். அப்போ நமக்கு என்ன சொன்னால் ஹைட் அண்ட் டயாமீட்டர் பேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்கனால இந்த டயாமீட்டர் என்னன்னா d = 2rன்னு எடுத்துக்கிட்டோம். ஹைட் வந்து h, இதுதான் நம்ம கிவன் எழுதிருக்கோம். h = 2r, r = h/2. ஏன் சார் நம்ம ஆருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இங்கே கேட்குறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து ஹைட்டில் சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த dH/dt மட்டும்தான் கேட்குறாங்க. இந்த சம்மில் நமக்கு ரேடியஸை பற்றி எதுவுமே சொல்ல, ரேடியஸோ அதோட ரேடியஸோட வேல்யூ அல்லது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸோ அந்த மாதிரி எதுவுமே dr/dt எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அதாவது ரேடியஸ் ஆரை நம்ம ஹச்சுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு லைன் கொடுத்தாங்க, ஹைட் அண்ட் டயாமீட்டர் பேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ h = 2rன்னு எடுத்துக்கிட்டு r = h/2ன்னு ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஆருக்கு பதிலாக h/2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே ஹச்சில் இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஆருக்கு பதிலாக h/2ன்னு நம்ம சிம்பிளை பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஆல்சோ கிவன் வேறு என்ன சார் கொடுத்துருக்கோன்னா எவ்வளோ ரேட்டில் கொட்டுறது அப்படின்னா அந்த சால்ட் 30 கியூபிக் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 30 கியூபிக் மீட்டர் வீதத்தில் கொட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னது dV/dt = 30 மீட்டர் கியூப் பர் மினிட். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும், to find dH/dt. dH/dt கண்டுபிடிக்கணும் எப்போ, when h = 10 மீட்டராக இருக்கும்போது. ஓகேங்களா? இப்போ கியூபிக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், வால்யூம். எதோட வால்யூம், அங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கோனிக்கல் ஃபைலுங்கிறோம். அப்போ கோனோட வால்யூம். அப்போ வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும், லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். அதாங்க வால்யூம் ஆஃப் கோன் V = 1/3 × πr²h. வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா பாருங்கன்னா V = 1/3 πr²h. இதில் நம்ம ஆருக்கு பதில் r² பார்த்தீங்களா, ஆருக்கு பதில் ஆல்ரெடி கண்டுபிடிச்சது என்னது h/2ன்னு சிம்பிளை பண்ணி வச்சுருக்கோம். அந்த h/2வை இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் V = 1/3 π × h/2 2 × h. h/2வை ஸ்கொயர் பண்ணால் h²/4ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதான் எழுதிருக்கோம், V = 1/3 π × h²/4 × h. ஓகேங்களா? இப்போ இந்த 3யும் இந்த 4யும் டினாமினேட்டர் கூட 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 12. நியூமரேட்டரில் இந்த h² × h, ஹச்சையும் h² மல்டிப்ளை பண்ணால் h³. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், V = 1/12 × πh³. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, dH/dt கேட்குறாங்க. அப்போ எப்போ சார் dH/dt கிடைக்கும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு எதை பொறுத்து சார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா டீயை பொறுத்து, டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t. அப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா VA டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dV/dt = இந்த π/12. இந்த π/12ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு h³ டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ h³ டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், n × x⁴n - 1. x⁴n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n × x⁴n - 1. அப்போ h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h² அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஆர்டினரியாக அப்படியே விட்டுருவோம். அதை விட்டுறக்கூடாது. ஏன் சார்னா இங்கே ஹச்லேயே உனக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஹச்சும் உங்களுக்கு சேஞ்சிங் வேரியபிள், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து உங்களுக்கு ஹைட் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அதனால் மறுபடியும் எகைன் நம்ம என்ன பண்ணுவோம், ஹச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h² × dH/dt. இந்த ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். 3h² × dH/dt எப்படி வந்துச்சுன்னு பார்த்துங்க. h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h² × dH/dt. h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h² சார். இந்த ஹச்சுங்கிறது சேஞ்சிங் வேரியபிள், அதனால் ஹச்சை எகைன் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ dH/dt, இந்த dH/dt மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூ கிவனில் கொடுங்க, dV/dtயோட வேல்யூ தெரியும், ஹச்சோட வேல்யூ தெரியும். இதெல்லாம் என்ன பண்ணுறோம், இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ dV/dtக்கு பதிலாக 30 =
இந்த 12க்கும் 3க்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 3க்கும் 12க்கும் கேன்சல் பண்ணால் 3 4 3s are 12. இந்த 3 கேன்சல் பண்ணால் இந்த 12 கேன்சல் பண்ணால் 4. அப்போ 5/4 இன்ட்டு ஹச் ஸ்கொயருக்கு பதில் ஹச் வந்து அது 10 அப்போ 10 ஸ்கொயர் இன்ட்டு dh/dt. dv/dt தெரியும், ஹச்சோட வேல்யூ தெரியும், dh/dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த dh/dtக்கு பதில் வேறு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கூடாது. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. அப்போ dv/dtக்கு பதில் 30 5/4 இன்ட்டு ஹச் ஸ்கொயருக்கு பதில் 10 ஸ்கொயர் இன்ட்டு dh/dt. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் எழுதியாச்சு. என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த நியூமரேட்டரில் 10 ஸ்கொயர் பண்ணால் 100 இன்ட்டு பை டிவைட் பை 4னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 100 பை டிவைட் பை 4 லெஃப்ட் சைடில் வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆகும்போது dh/dt ஈக்குவல் டு ஆல்ரெடி அங்கே ஒரு 30 இருக்கும். அப்போ 30 இன்ட்டு 4 டிவைட் பை 100 பை 30 இன்ட்டு 4 டிவைட் பை 100 பை. இப்போ 100க்கும் 30க்கு கேன்சல் பண்ணுறோம். அந்த 4க்கும் 100 கேன்சல் பண்ணால் 100ல் 25 4s இருக்கும். அப்போ 100 கேன்சல் பண்ணால் 25. இந்த 25க்கும் 30க்கும் கேன்சல் பண்ணால் 6 5s are 30 5 5s are 25. அப்போ நியூமரேட்டரில் 6 டினாமினேட்டரில் 5 பை. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது 6 டிவைட் பை 5 பை. இதுதான் என்ன சொன்னால் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ நம்ம யூனிட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் போடணும். அப்போ ஹைட்டுங்கிறது என்ன சார் யூனிட் சொல்லும்போது மீட்டர். அதே மாதிரி சேஞ்ச் ஆகுது எதை பொறுத்து டைமை பொறுத்து. அப்போ பர் டைமுங்கிறது இங்கே மினிட்ஸா செகண்ட்ஸா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து போகணும். இங்கே நமக்கு இங்கே கொடுத்துருக்குது 30 cubic meter per minutesன்னு சொல்லியிருக்கான். அப்போ இங்கே மினிட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே கியூபிக் மீட்டர்னு சொல்லியிருக்கனால இங்கே மீட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ dh/dt ஈக்குவல் டு 6 டிவைட் பை 5 பை மீட்டர் பர் மினிட்ஸ். தேர்ஃபோர் ஹைட் இன்க்ரீசிங் ரேட் 6 டிவைட் பை 5 பை மீட்டர் பர் மினிட்ஸ். இப்போ இன்னொருக்கு எகைன் சம்மருக்கு சொல்கிறேன், ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு கன்வேயர் பெல்ட்லேருந்து சால்ட்டை கொட்டுறாங்க. சால்ட்டை கொட்டும்போது நமக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆகுது. அப்படி கோன் ஃபார்ம் ஆகும்போது எவ்வளோ ரேட்டில் சார் கொட்டுறாங்க அப்படின்னா dv/dt 30 மீட்டர் கியூப் பர் மினிட்ஸ் ரேட்டில் கொட்டும்போது ஒரு கோன் ஃபார்ம் ஆகுது. அதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்னதுன்னா ஹைட் அண்ட் டயாமீட்டர் பேஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். எப்போதுமே எனக்கு ஹைட்டும் அந்த பேஸும் எப்படி சார் இருக்கும், இந்த ஹைட்டும் இந்த பேஸ் இந்த டயாமீட்டருக்கு பார்த்தீங்களா, இது எப்பயுமே என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது டயக்ராம். இதில் h ஈக்குவல் 2rலேருந்து ஆர் கண்டுபிடிச்சிக்கிறோம். என்ன கண்டுபிடிச்சோம்னா dh/dt கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எப்போ h ஈக்குவல் டு 10 இருக்கும்போது நமக்கு இன்னொரு விஷயம் வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா கரெக்டாக எழுதணும். அந்த ஃபார்முலாவில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா 1/3 இன்ட்டு பை r² h. இதில் நம்ம ஆருக்கு பதிலாக h/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஏன் சார் அப்படின்னா இங்கே ரேடியஸை பற்றி எதுவுமே சொல்லலை. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸோ அல்லது ரேடியஸோட வேல்யூ எதுவும் சொல்ல, எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே ஹச்சுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ஆருக்கு பதிலாக h/2 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணுறோம். அந்த சிம்பிளை பண்ணக்கூடிய வரக்கூடிய ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 3h² இன்ட்டு dh/dt. இதில் ஹச்சுக்கு பதிலாக dv/dtக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் ஹைட் இன்க்ரீசிங் ரேட் 6 டிவைட் பை 5 பை மினிட்ஸ் பர் மீட்டர் பர் மினிட்ஸ்னு கிடைக்கும். 6 டிவைட் பை 5 பை மீட்டர் பர் மினிட்ஸ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸசைஸ் 7.1ல் 8th சம். A conical water tank with vertex down of 12 meters height has a radius of 5 meters at the top. இப்போ பாருங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் கோனிக்கல் ஷேப் கோன் ஷேப்பில் இருக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன சொன்னால் வெர்டெக்ஸ் டவுன் சொல்லியிருக்காங்க. வெர்டெக்ஸ் டவுன்னா இன்வெர்டட் கோன். இன்வெர்டட் கோன்னா கோனை தலைகீழாக கவிழ்ச்சி வச்சா இப்படி இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் பார்த்துருக்கோம்ல அந்த ஷேப்பில் கோனை நம்ம முன்னாடி சம்மில் ஒரு முன்னாடி எக்ஸாம்பிள் 7.9ல் கோன் பார்த்துருப்போம். அந்த கோனை நம்ம அப்படியே தலைகீழாக கவிழ்ச்சி வச்சோம்னா இருக்கக்கூடிய இந்த ஷேப்பில் இன்வெர்டட் கோன் இந்த ஷேப்பில் தான் நமக்கு என்னென்னா ஒரு வாட்டர் டேங்க் இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? கோனிக்கல் வாட்டர் டேங்க் வித் வெர்டெக்ஸ் டவுன் ஆஃப் 12 meters height has a radius of 5 meters at the top. அதாவது ரேடியஸ் வந்து 5 மீட்டராகவும் ஹைட் வந்து 12 மீட்டராகவும் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்க். அந்த வாட்டர் டேங்க் கோனில் இருக்கக்கூடிய இன்வெர்டட் கோனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இஃப் வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு தி டேங்க் அட் தி ரேஷியோ 10 cubic meter per minute. வேறு என்ன சார் சொல்கிறாங்கன்னா அந்த வாட்டர் டேங்கில் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய ரேட்டு ஒரு நிமிஷத்துக்கு 10 cubic meter விதத்தில் அந்த வாட்டர் டேங்கில் தண்ணி என்ன ஆகுது கொட்டுது ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு தி டேங்க் அட் ஏ ரேட் 10 cubic meter per minute. அப்போ கியூபிக்னாலே நமக்கு என்ன சொன்னால் வால்யூம், மீட்டர் பர் மினிட்ஸ்னு சொல்லுங்கள் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த 10 cubic meter per minutesங்கிறது என்ன சொன்னால் dv/dt.
dt. கொஷின் என்ன கேட்குறான்னு பாருங்கள். ஹவு ஃபாஸ்ட் இஸ் தி டெப்த் ஆஃப் தி வாட்டர் இன்க்ரீசஸ் வென் தி வாட்டர் இஸ் 8 meters டீப். அந்த வாட்டர் லெவல் வந்து 8 meter டீப்பாக இருக்கும்போது, டீப்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் டெப்த்னாலும் டீப்னாலும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஹைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த வாட்டர் டேங்கில் அந்த வாட்டர் லெவல் 8 மீட்டராக, அது ஹைட் வந்து 8 meters டீப்பாக இருக்கும்போது அந்த வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஹைட்டில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ dh/dt கேட்குறான். 8 meters டீப்பாக இருக்கும்போது அந்த வாட்டர் லெவல், அந்த வாட்டர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ dh/dt கண்டுபிடிக்கணும். ஹவு ஃபாஸ்ட் இஸ் தி டெப்த் ஆஃப் தி வாட்டர் இன்க்ரீசஸ் வென் தி வாட்டர் இஸ் 8 meters டீப். 8 மீட்டராக இருக்கும்போது dh/dt என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் இந்த இன்வெர்டட் கோன் இருக்குது பார்த்தீங்களா? டோட்டலாக அது தண்ணி வாட்டர் அந்த டேங்கில் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த டேங்கோட ஹைட்டுங்கிறது என்ன சொன்னால் 12 meter. நெக்ஸ்ட்டு அந்த வாட்டர் டேங்கோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் 5 meter. ஹைட்டு 12 meters, ரேடியஸ் வந்து என்ன சொன்னால் 5 meters. இது டேங்கோட ஹைட்டு, ரேடியஸ். நெக்ஸ்ட்டு என்ன சார் சொல்லணும்னா வாட்டர் லெவலில் இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு சர்க்கிள் போட்டு பார்த்தீங்களா? இது வந்து என்ன சொன்னால் அந்த டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல். அப்போ அந்த வாட்டர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கோன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோனோட ஹைட்டு ஹச்சுனும் ரேடியஸை ஆர்னு எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன சொன்னால் இந்த 12ங்கிறது வாட்டர் டேங்கோட ஹைட்டு, இந்த 5ங்கிறது என்ன சொன்னால் வாட்டர் டேங்கோட ரேடியஸ். அதே மாதிரி இங்கே ஆறுங்கிறது வாட்டர் லெவல் இருக்கக்கூடிய அந்த கோனோட ரேடியஸ் ஆர், வாட்டர் லெவலில் இருக்கக்கூடிய கோனோட ஹைட்டு வந்து என்ன சொன்னால் ஹச். அப்போ கிவன் பாருங்கள் dv/dt 10 cubic meter per minute. அங்கே கொடுத்துருக்காங்க dv/dt கொடுத்துருக்காங்க. வாட்டர் லெவல் அந்த டேங்க்கில் வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 cubic meter per minute கொடுத்துருக்காங்க. அதை நம்ம dv/dtன்னு எடுத்துட்டோம். அப்போ dv/dt = 10 cubic meter per minute ஃப்ரம் தி டயக்ராம்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கூட எடுத்துக்கலாம். 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ட்ரையாங்கிள் OABங்கிற ஒரு ட்ரையாங்கிள் தனியாக இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். OABங்கிற ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கோனில் ஒரு ட்ரையாங்கிள் OA'-B'ங்கிற ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்போ அந்த OABங்கிற அந்த ட்ரையாங்கிளில் உங்களுக்கு ஹைட்டு பார்த்திங்கன்னா 12, ரேடியஸ் பார்த்திங்கன்னா 5. அதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா 5, அனதர் சைடு 12. நெக்ஸ்ட்டு இங்கே வாட்டர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடு ஹச், இங்கே ஆர். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும், ட்ரையாங்கிள் OABயும் ட்ரையாங்கிள் OA'-B' ரெண்டும் என்ன சொன்னால் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள் OAB அண்ட் ட்ரையாங்கிள் OA'-B' ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் சைட்ஸ் வந்து எப்படி சார் இருக்கணும்? ப்ரொப்போஷனலாக இருக்கும். சைட்ஸ் ஆர் ப்ரொப்போஷனல். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? சைட்ஸ் ப்ரொப்போஷனல் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா R/5 = H/12 இதை சிம்பிளை பண்ணுறோம். என்ன சார் பண்ணோம்? இந்த டிவைடில் இருக்கக்கூடிய இந்த 5-ஐ ரைட் சைடு கொண்டு போனால் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ R = 5/12 × H. அப்போ இந்த சம்மில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அதாவது 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருந்தால் சைட்ஸ் ப்ரொப்போஷனலாக இருக்கும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி R = 5/12 × Hன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவே நம்ம போன சம்மில் எக்ஸாம்பிள் 7.9 பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஹைட்டும் டயாமீட்டரும் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அங்கே கொடுத்துருக்கூடிய அந்த ஹின்ஸை வச்சு நம்ம R = H/2ன்னு கண்டுபிடிச்சோம். அங்கே ஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. இந்த சம்மில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், தேர்ஃபோர் சைட்ஸ் ஆர் ப்ரொப்போஷனல். சைட்ஸ் ப்ரொப்போஷனல் இருந்தால் R/5 = H/12 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் கிடைக்கும். அதில் வந்து சிம்பிளை பண்ணால் R = 5/12 × Hன்னு கிடைக்கும். இந்த சம்லேயும் நமக்கு ரேடியஸோட வேல்யூவோ அல்லது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸோ எதுவுமே கொடுக்கல. அதனால் நமக்கு ஆறுங்கிறது சேஞ்சிங் வேரியபிள் இல்லை. அதனால் நமக்கு என்ன பண்ணுறோம்? ஹச்சுங்கிறது தான் நமக்கு சேஞ்சிங் வேரியபிள். அதனால் ஹச்சுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு R ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்போ R = 5/12 × H. டு ஃபைன் என்ன சார் கண்டுபிடிக்கணும்? dh/dt அந்த வாட்டர் லெவல், அதாவது 8 மீட்டர் டீப்பாக இருக்கும்போது வாட்டர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரேட்டுன்னு கேட்குறோம். அப்போ வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ dh/dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டு ஃபைன் dh/dt when h = 8 இருக்கும்போது dh/dt கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஆல்ரெடி போன சம்மில் சொன்ன மாதிரி தான் வால்யூம் ஆஃப் தி கோனுக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அதில் எந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கூடாது. V ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா V ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஆல்ரெடி ஆருக்கு பதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5/12 இன்ட்டு ஹச்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா V ஈக்குவல் டு 1/3 பை இன்ட்டு 5/12 இன்ட்டு ஹச் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். இந்த 5/12 ஹச்சை ஸ்கொயர் பண்ணால் 25/144 இன்ட்டு ஹச் ஸ்கொயர். பாருங்கள், V ஈக்குவல் டு 1/3 பை இன்ட்டு 25/144 இன்ட்டு ஹச் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். ஹச் ஸ்கொயரையும் ஹச்சையும் மல்டிப்ளை பண்ணால் ஹச் கியூப். இந்த 25 இன்ட்டு பை divided by 3/144. V ஈக்குவல் டு 25 பை divided by 3 இன்ட்டு 144 இன்ட்டு ஹச் கியூப். இப்போ இந்த ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏன் சார் அப்படின்னா dh/dt கண்டுபிடிக்கணுமா? அப்போ ஹச்சிலிருந்து எப்போ நமக்கு dh/dt கிடைக்கும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தானே. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ போத் சைடும் V ஈக்குவல் டு 25 பை divided by 3 இன்ட்டு 144 இன்ட்டு ஹச் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv/dt ஈக்குவல் டு இந்த 25 பை divided by 3 இன்ட்டு 144ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ஹச் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். போன சம்மில் சொன்ன மாதிரி தான் ஹச்சுங்கிறது சேஞ்சிங் வேரியபிள். ஹச் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சை எகைன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து ஹச் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா டிகிரீஸ் ஆகலாம். அப்போ சேஞ்ச் ஆகுது. அப்போ ஹச்சுங்கிறது சேஞ்சிங் வேரியபிள். ஹச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dh/dt. இந்த சம்மில் நீங்கள் இங்கேயும் கவனிக்க வேண்டியது, இந்த ஹச் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h ஸ்கொயர் இன்ட்டு dh/dt. ஓகேங்களா? இப்போ சிம்பிளிகேஷனுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூ dv/dt. dv/dtயோட வேல்யூ என்னது? சம்மில் கொடுத்துருந்தது 10. அப்போ dv/dtக்கு பதிலாக இந்த 10 கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு 25 பை divided by 3 இன்ட்டு 144. இந்த 3 கேன்சல் ஆகிடுது. அப்போ டினாமினேட்டரில் 144 மட்டும் எடுக்கணும். 25 பை divided by 144 இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக என்ன சொன்னால் 8. அப்போ 8 ஸ்கொயர் இன்ட்டு dh/dt which implies dh/dt ஈக்குவல் டு இந்த dh/dt மட்டும் வச்சுட்டு இந்த 25 பை இன்ட்டு 8 ஸ்கொயர் ஆனது 64. அப்போ 25 பை இன்ட்டு 64 divided by 144 லெஃப்ட் சைடு கொண்டு வரும். லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகிரும். ஆல்ரெடி அங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ dh/dt ஈக்குவல் டு 10 இன்ட்டு 144 10 இன்ட்டு 144 divided by 25 பை இன்ட்டு 64. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன சார் கிடைக்கும்னா 9/10 பை மீட்டர் பர் மினிட்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ dh/dt ஈக்குவல் டு 9 பை 10 பை மீட்டர் பர் மினிட்ஸ். இங்கே நமக்கு ஹைட்டில் சேஞ்ச் ஆகுது. எப்படி சார்னா டைமை பொறுத்து. அப்போ பர் மினிட்ஸாக செகண்ட் ஆகுது. செம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ அந்த யூனிட்ஸ் எழுதும்போது தெளிவாக எழுதணும். அதேமாதிரி மீட்டரா சென்டிமீட்டரா என்னங்கிறத கரெக்டாக எழுதணும். அப்போ நமக்கு எப்போ சார் எதை வச்சு சார் கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு அங்கே அந்த வாட்டர் லெவல், அந்த டேங்க்கில் வாட்டர் கொட்டும்போது அந்த டேங்கோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ரேட் 10 cubic மீட்டர் பர் மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதிலிருந்து நம்ம இந்த யூனிட்ஸை கரெக்டாக எழுதணும். அப்போ dh/dt ஈக்குவல் டு 9 பை 10 பை மீட்டர் பர் மினிட்ஸ். therefore the depth of the water increasing rate 9 பை 10 பை மீட்டர் பர் மினிட்ஸ். இதில் இந்த பைங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடாதீங்க. சிம்பிளை பண்ணும்போது டினாமினேட்டரில் இருக்குது. போன சிம்பிளே அதே மாதிரி தான் 6 divided by 5 பை மீட்டர் பர் மினிட்ஸ்னு சொல்லியிருப்போம். அந்த 5 பை அந்த பைங்கிறது எங்கே சொன்னால் டினாமினேட்டரில் இருக்குது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. எகைன் ரீகால் பண்ணுற பாருங்க. ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்க் எப்படி சொன்னால் கோன் ஃபார்மில் இருக்குது. அதுவும் வெட்டெக்ஸ் டவுன் சொல்லுங்கள். இன்வெர்டட் கோன், தலைகீழாக கவிழ்த்து ஒரு கோனை வச்சா எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மேட்டில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்கோட ஹைட் 12 மீட்டர், ரேடியஸ் 5. நெக்ஸ்ட் என்ன சார் சொல்லணும்னா 8 மீட்டர் டீப், அதாவது வாட்டர் லெவல் 8 மீட்டராக இருக்கும்போது நம்ம அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஹைட்டை ஹச்சணும், ரேடியஸை ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ அங்கே 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு ட்ரையாங்கிள் OAB, அனதர் ட்ரையாங்கிள் OA', இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி R ஈக்குவல் டு 5/12 ஹச்சுங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது dh/dt கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். இதில் ஆருக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் V ஈக்குவல் டு 25 பை divided by 3 இன்ட்டு 144 இன்ட்டு ஹச் கியூப்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இந்த ஹச் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பாருங்கள். 3h ஸ்கொயர் இன்ட்டு dh/dt. இதில் dv/dtயோட வேல்யூ ஹச் ஸ்கொயரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு dh/dtயோட ஆன்சர் என்ன சொன்னால் 9 பை
10 pi meter per minute. Therefore, depth of the water increasing rate 9 pi 10 pi meter per minute.